நம்ம சேனல் பேர் சொல்லி எடுத்தீங்கன்னா, இல்லை நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட், நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இந்த ஷோரூமுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, இங்கேன்னு இல்லை, கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் டோட்டலாக 7 ஷோரூம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற விட பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு கொண்டு போய் காட்டுங்க. என்ன இன்ட்ரோவே கொடுக்கல ப்ரோ, நீ எல்லாம் வந்து ரோலர் காஸ்டர் தோட்டாதி எல்லாம் எல்லா வீடியோலயும் இருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் வந்து நான் பெருசாக யூடியூப் ஆனது தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இத்தனை யூடியூபர் வச்சு நான் வந்து அப்படியே லான்ச் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இத்தனை யங் ஜென்ரேஷன்ஸ்லாம் நிறைய பேர் இப்போ யூடியூப்ல இருக்கீங்கன்றது வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே. நீங்க எங்க போறீங்க? ஆணி கொடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்குவாட், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் லான்ச்சிங் தான். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்டுப்பாளையத்தில் தான். ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். ஸோ அதுக்காக தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஈவினிங் நம்ம செல்லு குத்துது. ஈவினிங் 5:30 PM தான் இந்த லான்ச்சிங் நடக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அதுக்காக தான் நம்ம இப்போது கிளம்பி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்கியூ ரெடியாகி நிற்குதுங்க. ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாம். கூட யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூபி, அப்புறம் சரோப்ரோ, அப்புறம் திலீப் அப்படி வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. அப்புறம் நம்ம விக்கி, அப்புறம் சஜித், அப்புறம் ஏபிகே மோட்டோலா, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பரத், அவங்களாம் வராங்க. அவங்க பரத்தும் ஏபிகேவும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க. அதனால் அவங்க அப்படியே வந்துடுறேன் ப்ரோ அப்படின்ட்டாங்க. இப்போ நான் அப்புறம் ப்ளூபி, அப்புறம் சரோப்ரோ, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் அவினாசிலேருந்து ஒன்றா வர மாதிரி பிளான் போட்டிருக்கோம். ஸோ அவர் 4 மணிக்கு அங்கே அவினாசி ரீச் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நம்மளும் இப்போ கிளம்பியாச்சு. மணி பார்த்திங்கன்னா 3:40 அந்த மாதிரி நினைக்கிறேங்க. ஒரு 20 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாம். 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபுல் கியர்ஸோடு திருப்பி நம்ம வந்து ஒரு லான்ச்சிங் போகிறோங்க. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ முருகன் ஆட்டோ ஒர்க்ஸ் தான். ஸோ என்ன லான்ச்சின்னு பார்த்தேன், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ NS 400 தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழித்து vlog கண்டினியூ பண்ணுறதுனால சரியாக வருமா என்னன்னு கூட தெரியல. ஒரு லாங் கேப் விட்டுட்டாங்க. அந்த ஒரு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருந்தால் அந்த நம்ம கரெக்டாக பேசலாம். ஸோ ரொம்ப நாள் கழித்து பண்ணுறதுனால வந்து திணறுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்பி போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அவினாசி போகலாங்க. ஏன்னா அங்கே தான் நம்ம ப்ளூபியும் சரோவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணி நம்ம அப்படியே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டார். நாய் குறுக்க வந்துருச்சா? எங்க அவர் சரோ வரலையா? ஓகே ஓகே, சரி சரிங்க. சரி போகலாங்களா? போகலாமா? சரி ஓகே ஓகே. ஸோ வந்துட்டாருங்க, சரோ வரல அவர். ஏன் ப்ரோ? ஓகே, அவர் வீடியோ எப்பயும் போல் வழக்கம் போல் எடுப்பார். சரி எடுக்கட்டும். என்ன ப்ரோ? ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன். புரியல. தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு. யூடியூப்பில் நீங்கள் இங்கிலீஷில் தான் போடுறீங்களா? நமக்கு இங்கிலீஷே வராது. எனக்கு மட்டும். Hi guys, welcome back to my channel. என்னாச்சு? ஸோ ஹாய் ப்ளூபி, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கரெக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவினாசி தாண்டி அவினாசி ஆர்ட் அண்ட் ரைட் தாண்டி ரூட்டில் வந்து நின்றுட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்கிறது நம்ம ஃப்ரெண்ட். ஹாய் ப்ரோ. ஹாய். கியர்ஸில் பயங்கரமாக வந்துருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. பேசுறது கேட்குதா? கேட்குது. என்ன விசேஷம்? கல்யாணமா? கல்யாணம்லாம் இல்லை, நம்ம ஒரு கெஸ்ட்டாக போகிறோம். கெஸ்ட்டா? சீஃப் கெஸ்ட்டா? ஆமாம்.
ஸோ நாங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறோம். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் ஆட்டோ ஒர்க்ஸ். ஸ்ரீ முருகன் ஆட்டோ ஒர்க்ஸ் பஜாஜ் ஷோரூம். ஸோ விச் இஸ் லொக்கேட்டட் இன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே தான் வந்து போகிறோம். ஸோ சீஃப் கெஸ்ட்டாக வந்து போகிறோம். NS 400 வந்து லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பைக் வந்து தாறுமாறாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாத அந்த பைக்கை வந்து போய் நேரில் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்க. அப்படியா? ஆமாம், டெஸ்ட் ட்ரைவ் வந்து கொடுக்குறாங்க. ஓட்டி பார்த்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சீக்கிரமாக போனால் இங்கே பாருங்கள், இருட்டாகிறதுக்கு முன்னாடி மணி பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு போக வேண்டியது, மணி பார்த்தீங்கன்னா இப்போ 4:45 ஆயிடுச்சு. ஸோ இல்லை 3:30 ஆச்சு. 3:30க்கு நாங்கள் வந்து கிளம்பி போய் ஸோ இவரோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்கி 250 தான் ப்ரோ. 250 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூரிங் செட்டப் போடுறது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா R3. ஸோ இங்கே வந்து பேசிட்டு இருந்தால் லேட் ஆயிடும். ஆல்ரெடி லேட்டு நான் கிளம்புனது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே, நம்ம கிளம்பலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூபி இப்போ தான் ப்ளாகே எடுக்க ஸ்டார்ட் பண்ணார். மணி பார்த்தீங்கன்னா 4:45, 3:00ன்னு சொல்லி சப்ஸ்கிரைபரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஓகே, பரவாயில்லைங்க. ஸோ நல்லா பேசிகிட்டே இருப்பாருங்க அவர். அதுதான் அவர்கிட்ட பிடிச்சது. நமக்கு அந்த மாதிரி பேச்சே வராது. சைலண்ட்டாக இருப்பேன். கேட்டாங்கன்னா கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் அவர் அப்படி இல்லை. டாப்பிக்கே இல்லைனாலும் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேச ஆரம்பிச்சிருவார். அவர் ரெகுலராக போயிட்டே இருக்காருங்களா சிசிடி. அதனால் வந்து அப்படியே பழகிருச்சு. நம்மளும் பழகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஒரு கேப் விட்டதுக்கப்புறம் அப்படியே நின்றுச்சுங்க. திருப்பி பேச ஸ்டார்ட் பண்ணோம். பழையபடி நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போடணும். ஸோ எக்ஸல் போய் அவன் 4 ரோடுங்கிறான். எந்த 4 ரோடுன்னு தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறான். தற்கொலையாக இருப்பான் போல அவன். அப்புறம் தான் மேட்டுப்பாளையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 ரோடு இருக்கணும்னா அங்கே வாங்க அப்படின்னா அதை முதல்ல சொல்ல வேண்டியதான லூசு பயலே அப்படின்னது. ஸ்குவாட் நம்ம மேட்டுப்பாளையம் வந்தாச்சுங்க. நம்ம சஜித் நமக்கு KTM ஷோரூம் கிட்ட வெயிட் பண்ணுறோன்னா பைத்தி அங்கே நிற்கிறானா திருப்பியும் போயிட்டானான்னு தெரில. எங்கே ஒரு நிமிஷம், எங்கே ஏதோ டீ குடிச்சிட்டு இருப்போனுங்க போல். ப்ரோ ஒருத்தர் வர வேண்டியது இருக்குது. வண்டியை போட்டு எங்கே போயிருக்கான்? அதே நம்ம இப்போ நம்ம முன்னாடி ஓட்டுறோம்னா நம்ம பார்த்துடலாம். சடனாக முன்னாடி நம்ம போயிட்டு இருந்தோம்னா சடனாக பார்த்துடலாம். பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தால் கொஞ்சம் இதாயிரும். ஹாய் ப்ரோ. சஜித் எங்க? பைத்தியம். ட்ரிகர், மோட்டோ ட்ரிகருங்கிறாரு ப்ரோ. தெரியுமா தெரியாத அவரை? இல்லை பார்த்துருக்கேன் ப்ரோ. நம்ம ஈரோடு ஷோரூமில் செலிபிரிட்டின்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அவரே தான். ப்ரோ திலீப் வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ நல்லா இருக்கீங்களா திலீப் ப்ரோ? ஈரோட்டில் பார்த்தது லாஸ்டா. ஸோ நம்ம மேலே இருந்து நம்மளே தான் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இது பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம இங்கே நிறுத்திடலாமா? ஸோ சேட். நான் முறிக்கிட்டேன்டா. ஏய் என் வண்டி நிறுத்த. அந்த பூச்செடி எடுறா. ஸோ அவ்வளோதான், நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஏய் என்ன இன்ட்ரோவே கொடுக்கல ப்ரோ. நீ எல்லாம் வந்து எல்லாம் எல்லா வீடியோலையும் இருக்கு.
முடியாது. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் அதே மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய யூடியூபர்ஸ் வந்து நான் பெருசாக யூடியூப் ஆனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இத்தனை யூடியூபர் வச்சு நான் வந்து அப்படியே லான்ச் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இத்தனை யங் ஜென்ரேஷன்ஸில் நிறைய பேர் இப்போ யூடியூப்ல இருக்கீங்கிறது வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்ட், ஸோ எங்களை மாதிரி இருக்கிற ஆட்களை வந்து நீங்கள் தான் யூடியூப்ல வந்து நீங்கள் பிரபலப்படுத்தணும். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு டீலர்ஷிப் வந்து எடுத்துருக்கோம், நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய திறமையான மெக்கானிக் வந்து அவங்களுடைய அவுட்புட்டுங்க, அதாவது திறமை என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்றது வந்து நிறைய ஒரு நாள் வந்து தேவைப்படுது. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் மோட்டார் கிளாஸ் இருக்கிறவங்க, இந்த மோட்டார்ஸ் பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மெயினாக முக்கியமாக நம்ம லோக்கல் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், லோக்கல் மெக்கானிக்ஸ் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணணும். ஸோ என்எஸ் பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. என்எஸ் 200 வண்டி பற்றி யார் யாருக்கு என்ன தெரியும், யார் யாருக்கு பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் என்எஸ் 200 எதனால பிடிக்கும்? ஃபஸ்ட்டு நான் ஆர்எஸ் 200 ஸோ அது பெரிய ஆக்சிடென்ட் 2018 வந்து இந்த கால்ஃபில் ஃப்ராக்சர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் என்எஸ் 200 எடுத்தேன். ஸோ இந்த நாள் ஆனதுக்காகவே என்னோட எமோஷன் தான் நான் பஜாஜ் எடிட்டிங் இப்போ என்எஸ் தான் எப்போதுமே ஃபஸ்ட்டு. நான் அதுக்கு டியூப் வாங்கியிருக்கேன், பட் என்எஸ் தான் என்னோட ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாருமே பைக் வந்து ஒரு எமோஷனாக பாருங்கள். நம்ம வீட்டில் ஒருக்கா பார்த்தாலே போதும், பைக் எப்போவுமே நம்ம கூட இருக்கும். நிறையா சொல்லலாம். கொஞ்சம் அப்படியே பேக் வந்துருக்கு, பேக் கொஞ்சம் பேக். எப்படி ப்ரோ, ஓகேவா வண்டி? ஓகேவா அண்ணே? ப்ரோ வண்டி நல்லா தான் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓகே. ஸோ நம்ம வந்து ஷூட்டு கலர் எடுக்கலான்னு பார்த்தோம், அந்த வண்டி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆ பிரேக் இதுவாக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 400 ஓட்டுறேன் நான். வாவ், செம்ம பவருங்க. நானும் என்னமோ நினைக்கிறேன், சூப்பராக இருக்குங்க ஓட்டுறதுக்கு வண்டி. 400க்கு ஒர்த்தாக தான் இருக்குது. பட்ஜெட் 1,85,000 தாங்க அது அந்த வண்டி. இந்த 400க்கு இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறது சத்தியமாக யாராலையுமே முடியாது. சூப்பராக இருக்குங்க வண்டி. இப்போ கட்டிங் ஆயில் போட்டனால பிரேக் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, மற்றபடி இங்கே செகண்ட்க்கெல்லாம் இழுத்தனா வண்டி போகுதுங்க. ஓ அமேசிங். ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்எஸ் ஏன்றேன் உள்ள பைய. ஸோ என்எஸ் 400Z. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அப்புறம் அட்வான்டேஜ் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த தூம் மட்டும் கொஞ்சம் லுக்கே கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த 400க்குன்னு அக்ரெசிவ் இதில் தெரியாத மாதிரி இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டியோட பிக்கப்பும் டார்க்கும் சரி வேறு லெவலில் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ எல்இடி டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸோ டபுள் சைன்
இண்டிகேட்டர் ஸ்விட்சும் கொடுத்துட்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் டைப் தான், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மூட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நிமிஷம் பார்க்கலாம் இருங்க. வெஹிக்கிள்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரோட் மோட், எம்டிசி, வார்னிஷ். பட் இது என்னன்னு தெரில எனக்கு. ரோட் மோட் ஆக்சுவலாக நமக்கு தெரியும், பட் இது என்ன தெரில. இதில் டைமிங், கீரோட நம்ம கீரிங் போடுற எல்லாமே இதில் காமிச்சிருவாங்க. ஸோ நம்ம கியர்லாம் மாற்றுற மாதிரி இருந்தால் இதில் வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. மேபி நீங்கள் மறந்துட்டீங்க, எந்த கியரில் வண்டி போகுதுன்னு தெரியலனா அதில் பார்த்துக்கலாம். நம்ம நார்மலாக 200 இருக்கிற டேங்க் தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பேக் புஷனும் சரி, டயர் பார்த்தீங்கன்னா 200 NS 200 என்ன இருக்கோ அதே தான், சேம் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும் பாருங்கள். அலை வீல்ஸ் எல்லாமே சேம் அதே தான். பட் சிசி மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. அது க்ரூசிங் பவர் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க வண்டி. ஸோ யூஎஸ்பி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. தனியாக இனி சார்ஜிங் கனெக்ட் பண்ணணும்னு கிடையாது, இதிலே கொடுத்துட்றாங்க. மொபைல் ஹோல்டர் மட்டும் நீங்கள் மாட்டிக்கிட்டால் போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், யூஎஸ்பி கனெக்டர் கொடுத்துட்றாங்க வண்டிக்கு. நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இது லாங்க்கு எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் நான் குறைலாம் சொல்ல மாட்டேன். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. லாங் ரைடுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் டார்க்கு தான் செம்மையாக இருக்குங்க. இது நான் ஓட்டி பார்த்ததில் சூப்பராக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த வண்டி ஒர்த்துனே சொல்லலாம். இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேர் சொல்லி எடுத்தீங்கன்னா, இல்லை நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட், நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இந்த ஷோரூமுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, இங்கேன்னு இல்லை, கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் டோட்டலாக 7 ஷோரூம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து கொண்டு வந்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வந்தீங்கன்னா இதில் இருக்கிற விட பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு கொண்டு போய் காட்டுங்க. நம்ம உங்கள் சைடில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வண்டி வந்து, அதாவது NS லவர் யாரோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வண்டி வந்து காட்டுங்க. இதில் வந்து கலர்ஸ் பார்த்திங்கன்னா 4 வெரைட்டியான கலர்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்பிளேக்காக அந்த 3 தான் வச்சுருக்காங்க. ஸோ 4 கலர்ஸ் இருக்குது. 4 இல்லை 5 கலர் பக்கம் இருக்குது. கலர் வேணுமோ நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ஸ்கூட்டி எடுத்தாவே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs மேலே தான் நம்ம எடுக்கிறோம். ஆவரேஜாக ஒரு ஸ்கூட்டி, ஒரு 125 ஸ்கூட்டி பார்த்தினாவே 1 lakh மேலே எடுக்கிறப்போ இது ஒரு வண்டி. அதுலேயும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல் பேர் கண்டிப்பாக சொன்னால் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.